ஓகே. என்ஏ கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரனவுன் அப்படின்னு ஒரு பாடம் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 23 எடுங்க புக்கில். அதில் ப்ரனவுன் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ரனவுன் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. ப்ரனவுன்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க? பிரதிபெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரனவுன்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க? பிரதிபெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரனவுன்றது என்னென்னா, நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வார்த்தை. அதான் கீழே கொடுத்துருக்க பாருங்கள். த வேர்ட் வி யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் இஸ் கால் ப்ரனவுன். அதாவது நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வார்த்தை. அது எப்படி எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சுப்பீங்க. நான் பாலாஜியை பார்த்தேன், பாலாஜி என்னை பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நான் பாலாஜியை பார்த்தேன், பாலாஜி என்னை பார்க்கலன்னு சொல்லலாம். அவன் இல்லை, அவன் என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த பாலாஜின்ற பெயரை போடாமல் அங்கே நம்ம என்ன போடுறோம்? அவன் அப்படின்றோம்ல. இந்த அவன் தான் ப்ரனவுன். பேருக்கு பதிலாக போடுற வார்த்தை. இங்கிலீஷில் அவனுக்கு ஹீ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லதாவை பார்த்தேன், லதா என்ன பார்க்கல அப்படின்னா, நான் லதாவை பார்த்தேன், அவள் என்ன பார்க்கலன்னு சொல்லலாம். அப்போ லதான்ற பேரை நான் திரும்ப போடாமல் அங்கே என்ன போடுறேன்? அவள் அப்படின்ற. இதுதான் ப்ரனவுன். இது இங்கிலீஷில் ஷீ அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒரு பூனையை பார்த்தேன், பூனை என்ன பார்க்கலன்னா, நான் ஒரு பூனையை பார்த்தேன், அது என்ன பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம். இந்த பூனைன்றதுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? அது அப்படின்றோம். அது இங்கிலீஷில் நம்ம இட்டுன்னு சொல்லுவோம். இந்த அவன், அவள், அது, இந்த 3 வார்த்தையை பாருங்கள், பேருக்கு பதிலாக போடுறோம். இங்கிலீஷில் ஹீ, ஷீ, இட்டுன்னு சொல்லுவோம். இது போன்ற வார்த்தைகள் தான் ப்ரனவுன்ஸ். இந்த ஹீ, ஷீ, இட்டு மாதிரி இங்கிலீஷில் மொத்தம் 70 வார்த்தைகள் இருக்குது. அதாவது மொத்த ப்ரனவுன்ஸ் இங்கிலீஷில் 70. அந்த 70மே இந்த நம்ம பாடத்தில் பார்த்துருவோம். சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இதில் பாருங்கள், அந்த டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த டேபிள் இருக்கா? இந்த டேபிளை பாருங்கள். இந்த டேபிளில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மேலே லெஃப்டில் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட்னா தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ் இலக்கணத்தில் எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நேராக ரைட் சைடில் பாருங்கள், ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆப்ஜெக்ட் அப்படின்னா செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்தில். சரி, சப்ஜெக்ட் கீழே பாருங்கள், ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட் பர்சன்னா யார் அப்படின்னா, பேசுகிறவங்க ஃபஸ்ட் பர்சன். ஃபஸ்ட் பர்சன் யார்? பேசுகிறவங்க ஃபஸ்ட் பர்சன். இப்போ நான் பேசுகிறேன்னா நான் ஃபஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் யாருன்னா, நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ, நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் செகண்ட் பர்சன். நம்ம 2 பேரும் யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தேர்ட் பர்சன். பேசுகிறவங்க ஃபஸ்ட் பர்சன், நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்க செகண்ட் பர்சன். நம்ம 2 பேரும் யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தேர்ட் பர்சன். இந்த ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் 3 பேருமே ஒருத்தராக இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு மேலே இருக்கலாம். அதாவது சிங்குலராக இருக்கலாம், இல்லை ப்ளூரலாக இருக்கலாம். சரி, இப்போ இந்த சப்ஜெக்ட் கீழே பாருங்கள், ஒரு 8 வார்த்தை கொடுத்துருக்கேன். ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே, 8 இருக்கும். இந்த 8 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். இந்த 8 வார்த்தைகளும் சப்ஜெக்டில் உள்ள, இப்போ நான் படித்த அந்த 8 வார்த்தைகளும் எப்பவுமே சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் வரும். அடுத்து ஆப்ஜெக்ட் கீழே பாருங்கள், ஒரு 8 வார்த்தை இருக்குது. மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம். ஆப்ஜெக்ட் கீழே ஒரு 8 இருக்குது. இந்த 8மே எப்பவுமே சென்டென்ஸில் லாஸ்ட்டில் வரும். சப்ஜெக்டில் 8 ஃபஸ்ட்டில் வரும் சென்டென்ஸில், ஆப்ஜெக்டில் 8 சென்டென்ஸில் லாஸ்ட்டில் வரும். நடுவில் பாருங்கள், 2 வார்த்தையாக கொடுத்துருப்பேன். அதாவது மை, மைன், அவர், அவர்ஸ் இருக்கும். இந்த 2ல் முதல் வார்த்தையை மட்டும் எடுங்க. அதாவது மை, மைன் வேணாம். அது கீழே அவர், அது கீழே யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், தேர். இந்த மொத்தம் 8 வார்த்தை. இந்த 8 வார்த்தைகளும் எப்பவுமே நவுன் சேர்ந்து வரும். இந்த 8 வார்த்தைகள் எப்பவுமே நவுன் சேர்ந்து வரும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் நவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். நவுன்ன்றது ஆள் பேராக இருக்கலாம், பொருள் பேராக இருக்கலாம், இடம் பேராக இருக்கலாம்னு சொன்னேன். இதில் ஏதாவது ஒன்று போட்டுக்கணும் 8க்கு பக்கத்தில். அதாவது மைன்ற வார்த்தை நீங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணால் நவுன் சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். மை பென், மை நோட், மை ஃப்ரெண்ட், மை ஸ்கூல், மை ஃபாதர், இந்த மாதிரி ஏதாவது நவுன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த 8ஐயும் சென்டென்ஸில் யூஸ் பண்ண முடியும். சரி, அது கீழே பாருங்கள், அந்த 2வது வார்த்தை மைன், அவர்ஸ், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ், தேஸ். இந்த 8 வார்த்தையும் பார்த்திங்கன்னா நம்ம சென்டென்ஸில் எங்கே வேணாலும் போடலாம். ஃபஸ்ட்டில் போடலாம், மிடில் போடலாம், எண்டில் போடலாம். இதுக்கு ஒன்றும் கண்டிஷன் இல்லை, எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அதாவது இப்போ இந்த டேபிளில் மட்டும் பாருங்கள், சப்ஜெக்டில் 8, ஆப்ஜெக்டில் 8, நடுவில் ஒரு 16. ஸோ மொத்தம் 32 ப்ரொனவுன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 32 ப்ரொனவுன்ஸை நான் 4 8ஆக பிரித்தேன். 4 8ஆக பிரித்து எந்தெந்த 8 எங்கெங்கே போடணும்னு சொன்ன பாருங்கள். அது கிராமர் ரூல், அதை வரக்கூடாது. சரி, இப்போ பாருங்கள், நான் அடுத்த பேஜில் இது அப்படியே சென்டென்ஸில் போட்டு காமிச்சிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? சென்டென்ஸில் போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நோட் 1 2 3 4 கொடுத்துருக்கேன். இந்த நோட்ஸ் 4மே என்னென்னா, நான் தமிழில் சொன்ன பாருங்கள் 4 பாயிண்ட். அந்த தமிழில் சொன்ன 4 பாயிண்ட்டை இங்கிலீஷ் அப்படியே நோட்ஸாக கொடுத்துருக்கேன்.
அது ஒன்றும் கிடையாது. ஓகே, அது கீழே வாங்க. அது கீழே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சப்ஜெக்ட் லெட்டும் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் வரும், ஆப்ஜெக்ட் லெட்டும் லாஸ்ட்டில் வரும். சொன்னதை நான் அப்படியே சென்டென்ஸில் போட்டு காமிச்சிருக்கேன். படிக்கிறேன் பாருங்கள். ஐ saw her, நான் அவளை பார்த்தேன். அடுத்து we met them, நாம் அவர்களை சந்தித்தோம். you think it, நீ அதை நினை. you will call me, நீ என்னை கூப்பிடுவாய். he is asking us, அவன் நம்மை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். she did not forget you, அவள் உன்னை மறக்கவில்லை. it will bite him, அது அவனை கடிக்கும். they were scolding you, அவர்கள் உன்னை திட்டிக் கொண்டிருந்தார்கள். கவனிங்க, இப்போ நான் படித்த இந்த 8 சென்டென்ஸ்லையுமே அந்த முதல் வார்த்தை எல்லாமே சப்ஜெக்ட்லேருந்து வந்த வார்த்தைகள், அந்த முடிகிற வார்த்தை எல்லாமே ஆப்ஜெக்ட்லேருந்து வந்த வார்த்தைகள். நான் சொன்னேன் சப்ஜெக்ட் லேட்டும் ஃபஸ்ட்டில் போடணுன்னு சொன்னேன், ஆப்ஜெக்ட் லேட்டும் லாஸ்ட்டில் போடணுன்னு சொன்னேன். அப்படி தான் போட்டு இப்போ வாக்கியம் அமைச்சு படித்து காமிச்சேன். சரி, அது கீழே 3வது 8 நான் சொன்னேன் பாருங்கள், நவுன் கூட சேர்ந்து வரும்னு சொன்னேன் 8, அந்த 8 இங்கே பாருங்கள், அந்த என் 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 அடலை பண்ணியிருப்பேன், அது எல்லாமே நவுன். மை நேம் இஸ் கண்ணன், என்னுடைய பெயர் கண்ணன். இந்தியா இஸ் ஆர் கண்ட்ரி, இந்தியா நம்முடைய நாடு. வாட் இஸ் யுவர் நேம், உன்னுடைய பெயர் என்ன? திஸ் இஸ் இஸ் கவ், இது அவனுடைய மாடு. இட் இஸ் ஹர் பேக், இது அவளுடைய பை. தேர் ஹவுஸ் இஸ் பிக், அப்படின்னா அவர்களுடைய வீடு பெரியதாக இருக்கிறது. இட்ஸ் டெய்ல் இஸ் லாங், அப்படின்னா அதனுடைய வால் நீளமாக இருக்கிறது. இது எல்லாமே பாருங்கள் நவுனுக்கு முன்னால் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் வாக்கியம் அமைச்சு காமிச்சிருக்கேன். அடுத்து கடைசி 8 நான் சொன்னேன் இல்லையா, எங்கே வேணாலும் போடலான்னு சொன்னேன் சென்டென்ஸில், அது கடைசியாக போட்டிருக்கேன். தட் கார் இஸ் மைன், அந்த கார் என்னுடையது. தீஸ் ஆர் அவர்ஸ், இவை நம்முடையது. இட் இஸ் யுவர்ஸ், இது உன்னுடையது. ப்ளூ பால் இஸ் அப்படின்னா ப்ளூ பால் அவனுடையது. திஸ் கார் இஸ் அஸ், இந்த கார் அவளுடையது. த பெல்ட் இஸ் இட்ஸ், அப்படின்னா பெல்ட் அதனுடையது. தேஸ் இஸ் தேர், அப்படின்னா தேஸ்னா அவர்களுடையது, அவர்களுடையது அங்கே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாமே பாருங்கள், நான் சென்டென்ஸில் நான் சொன்னதை அப்படியே போட்டு காமிச்சிருக்கேன். இது நல்லா பார்த்துங்க. சரி, இப்போ 2 பேஜ் பார்த்துருக்கோம். இப்போ என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, இப்போ இந்த சப்ஜெக்டில் 8 வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ஜெக்டில் 8 வார்த்தையை நான் சொன்னேன் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் வரும்னு சொன்னேன். அந்த 8 வார்த்தையை சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் வர மாதிரி 8 வாக்கியம் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டில் 8 பார்த்தீங்களா, அந்த 8 சென்டென்ஸில் லாஸ்ட் வரும்னு சொன்னேன். லாஸ்ட்டில் வர மாதிரி ஒரு 8 சென்டென்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் நவுனுக்கு முன்னால் வர போல் 8 சொன்னேன், அந்த 8 நவுனுக்கு முன்னால் வர மாதிரி அந்த 8 எடுத்து சென்டென்ஸில் போட்டு காமிங்க. அதுக்கப்புறம் கடைசி 8 எங்கே வேணாலும் வரும்னு சொன்ன பாருங்கள் அது. ஸோ அதை வச்சு சென்டென்ஸில் போட்டு காமிங்க. மொத்தம் இந்த 32 வார்த்தைகளை இப்போ நான் சொன்ன மாதிரி சென்டென்ஸில் போட்டு காமிங்க. அது எக்ஸாம்பிள் நானே இப்போ படித்து காமிச்சேன் உங்களுக்கு எப்படின்ட்டு, அந்த மாதிரி வரணும். அப்புறம் எனக்கு தமிழ், இதுக்கப்புறம் தமிழ் நீங்கள் எழுத வேணாம். ஓகே, இங்கிலீஷில் இப்போ நான் சொன்னதை மட்டும் எனக்கு எழுதி காமிச்சா போதும். சரியா? ஸோ இன்றைக்கி இது முடிக்கிறேன். இதை மட்டும் ஹோம்ஒர்க்காக வச்சுங்க. நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம்.